சீத்தை சாப்பிட்டவங்களாம் யாரு? சூப்பரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இப்போ நாம் வீட்டில் சீயம் செஞ்சோன்னா அந்த சீயம் செஞ்சுட்டு அதில் உள்ள பூரணம் மிச்சம் இருக்கும். அதாவது மேல் மாவு மீதி இருந்தால் அதை பால் பணியாரம் மாதிரி கிள்ளி கிள்ளி எண்ணெயில் போட்டு பால் பணியாரம் ஆக்கிடுவோம். பூரணம் மீதி இருந்தால் அதை சும்மா தான் சாப்பிடுவோம். சில பேர் கொலக்கட்டை மாவில் வச்சு கொலக்கட்டை விற்பாங்க. இன்றைக்கி நான் ஒரு புதுவிதமான ஐடியாவை சொல்ல போகிறேன். இந்த பூரண மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். அப்புறம் நம்ம இட்லிக்கு ஆட்டுறோம்ல மாவு, இட்லி மாவு, அந்த புளிக்காத இட்லி மாவை ஒரு 4 கரண்டி எடுத்துக்கணும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்துக்கணும். ஏன்னா மேல் மாவு வந்து நம்ம சீயத்துக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டு ஆட்டுவோம். இது நம்ம வந்து பூரணத்தை தான் போட போகிறோம். அதனால் மேல் மாவு இனிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கணும். இப்போ நாம் மேல் மாவை தயார் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம அப்போதைக்கு ஆட்டின இட்லி மாவாக இருக்கட்டும், ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. இது வந்து ஓரளவு தண்ணியாக இருக்குங்கிறதுக்காக தான் நாம் இந்த அரிசி மாவை போட்டுக்கிறோம். அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். இதுக்கு ஜீனி நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். 2 ஸ்பூன்னு சொல்லிட்டேன். 1 ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். மாவு நிறைய இருந்தால் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்கிற உருண்டை இவ்வளவு தான். அதனால் இதுக்கு இந்த ஜீனியும் இந்த அரிசி மாவும் போதுமானது. இதை நல்லா உறவு சேர கலந்துக்குவோம். இது ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் இட்லி மாவு போட்டுக்கிறேன். அதாவது நம்ம சீயம் போடுறதுக்கு தேவையான அளவு வர்ற மாதிரி இந்த இட்லி மாவையும் இந்த அரிசி மாவையும் சேர்த்து கலந்துக்கணும். தண்ணி ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதோட கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். மாவு இருந்தால் பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். தோசை மாவை விட கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. அடுப்பில் ஒரு குழிப்பணியார சட்டியை காய வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் குழிப்பணியார சட்டியை காய வச்சு எல்லா குழியிலையும் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். நெய்யும் ஊற்றிக்கலாம், எது வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். நான் இப்போ எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை எடுத்து இந்த மாவில் போட்டு துவச்சி நம்ம சீயம் சுடுற மாதிரியே ஒரு குழியிலையும் ஒன்று போடணும். இது கொஞ்சம் உருண்டை பெருசாயிருச்சு, கொஞ்சம் சின்னதாக உருட்டிக்கோங்க. நம்ம சீயத்துக்கு எப்படி போடுவோமோ அப்படி தான் போடணும். மிக்சியில் மாவரைச்சி திருப்பியும் சீய மாவெல்லாம் சுடுறாங்க. அது வெடித்தாலும் வெடிக்கும். ஏன்னா மிக்சியில் வலுவலுன்னு ஆட்டுப்படாது. குழிப்பணியார சட்டி வெடிக்காது, தைரியமாக போடலாம். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் பணியாரத்தை போட்டுட்டு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுருவோம். இப்போ இதை அப்படியே லைட்டாக திருப்பி விடலாம். முதல்ல நடுவில் உள்ளதை திருப்பணும். ஒருவேளை எண்ணெய் பத்தலைன்னா, இது நல்லா நிறைய இருக்குது, நீங்கள் முதல்ல கம்மியாக ஊற்றிருந்து பத்தாமல் வெந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் லேசாக திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். இது இப்போயே கொஞ்சம் கூட நேரம் ஆயிடுச்சு. நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கூட வெந்திருக்கு. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேக பத்தாமல் இருக்குது.
இந்த மாதிரி வந்த உடனே எடுக்கலாம். இந்த பணியாரத்துக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பத்தாமல் இருக்குது. நான் அதுக்கு கொஞ்சமாக ஊற்றுறேன். இந்த நடுவில் இருக்க பணியாரமெல்லாம் வெந்துருச்சு, அதனால் நான் அதை எடுத்துட்றேன். அந்த சில இடங்களில் சில பணியாரம் வேக பத்தாமல் இருக்குல்ல, அதை தூக்கி நடுவில் போட்டுக்கலாம். ஏன்னா நடுவில் கொஞ்சம் தீ கூட எரியுது. நடுவில் போட்டோடனே அழகாக கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ எல்லாமே வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ எல்லாமே வெந்துருச்சு, அதனால் இதை நான் இப்போ எடுத்துட்றேன். கொஞ்சம் எண்ணெய் தெறிக்குது, ஜாக்கிரதையாகவே. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றுறதுனால தெறிக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எடுத்துக்கலாம். அது ரொம்ப பெருசாக போயிட்டதுனால இப்போ நான் கொஞ்சம் சின்னதாக உருட்டியிருக்கேன். இப்போ இதை போடலாம். சின்னதாக உருட்டியிருக்கேன் பாருங்கள். இப்படி நல்லா சுற்றி சுற்றி உருட்டிட்டு லைட்டாக அதை வலிச்சு விட்டுட்டு இப்படி போடணும். தீயை நான் வந்து இப்போ ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த முதல்ல போட்டதெல்லாம் சீக்கிரம் வெந்துடுது, அதுக்காக நான் சிம்மில் வச்சுருக்கேன். அப்புறமேட்டு கூட வச்சுக்கிறேன். இப்போ நான் சின்ன உருண்டையாகி போட்ட பணியாரம் பூரா வெந்துருச்சு, அதையும் நான் எடுத்துட்றேன். இது வந்து சைஸு தான் சின்னமாக இருக்குது. உங்களுக்கு இந்த பணியாரம் எடுக்கிற குச்சியை வச்சு எடுக்க வரலைன்னா ஸ்பூனால் கூட எடுக்கலாம். நான் நான்ஸ்டிக்கு ஸ்பூனால் எடுத்தால் அந்த குழிப்பணியார சட்டி கிராக் ஆயிருங்கிறதுனால இந்த குச்சியாலேயே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், பணியாரம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. அப்படியே சீய மாதிரியே இருக்குது. இதை நம்ம பிக்கிறதுக்கும் எப்படி பாருங்கள், நல்லா கூடாக மேல் மாவு நல்லா லேயராக உள்ள பூரணம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. பூரணம் மிச்சப்பட்டால் இந்த மாதிரி இனிமேல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த சீயம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சீயா நல்லா இருந்துச்சா? சீயா கையில் வச்சுக்கோள் எடுத்தாச்சு.